மக்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு விதமான இடர்களை நீக்கும் பொருட்டு மனத்தில் அவங்களுடைய பிரச்சனை அடியார் பெருமக்கள் அவங்களுடைய பிரச்சனையை விதமாக சொன்னாங்க. நம்ம இறைவன்கிட்ட அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு பத்தியங்களை பாராயணம் செய்து அதன் மூலமாக நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த விண்ணப்பம். அதனால் அடியார் பெருமக்கள் ஒவ்வொரு டைமும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. விண்ணப்பத்தின் மூலமாக உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சரியாகும். முதலாவதாக அடுத்து எல்லாருடைய துன்பத்துக்கும் காரணம் வினைகள் தான். அந்த வினையால் தான் பல்வேறு விதமான இடர்கள் துன்பங்கள்லாம் ஏற்படுது. அதனால நம்ம அடியார் பெருமக்களுக்கு அத்தனை பேருடைய துன்பங்களெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட பொது பதிகமான நெடுங்கல பதிகம். இந்த பதிகத்தை பாடுறது போது ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் சாமி முதல்ல கேட்பாரு. சாமி கிட்ட பாருங்க. திருச்சிற்றம்பலம் பிந்தகனே என்றும் பேசினலார் உரையுடையார் குற்றமுறாய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையார் சாமி கிட்ட நம்ம இடரெல்லாம் நீக்கணும் அப்படின்னு அதுக்கு அடுத்து எத்தனையோ பேருக்கு திருமணத்துல தடை ஏற்படுது. நிறைய பேருக்கு வரன் பார்க்குறாங்க, அமையாமல் போயிடுது. எத்தனையோ பிரச்சனைகள்ல அப்படி இப்படியே தேடி கூட நம்ம வரன் பார்க்குறாங்க. ஆனால் அந்த முடிய போகிற கருத்துல அமையாகி போயிடுது. இதுக்கு எல்லாமே காரணம் வினைகள் தான். அப்படி இருக்கும்போது அந்த வினைகளெல்லாம் அந்த அவங்களுக்கும் திருமணம் வாழ்ந்தாலும் அப்படின்னு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது சடையா எடுப்பாங்க திருமருகளில் பாடப்பட்ட அந்த பதிகத்தை சாமிகிட்ட நாம் பாடும்போது நிச்சயமாக திருமண தடையை நீக்கி யார் யாருக்கெல்லாம் திருமணம் வர வேணுமோ அவங்களுக்கு அவங்க மனதுக்கு ஏற்றவாறு சாமி மனவாழ்வு கொடுப்பாரு. அதுக்காக போதனை பதிகம் சடையா எடுப்பால் பதிகம். திருச்சிற்றம்பலம் மலரும் மருகள் உடையாய் இவள் உள்வெளிவே திருச்சிற்றம்பலம் அடுத்து எத்தனையோ பேருக்கு திருமணமாகி உத்தரவாக்கியம் இல்லாமல் இருக்கிறதா நிறைய பேர் விண்ணப்பம் சொல்லுவாங்க. அவங்களுக்காக சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களும் உத்தரவாக்கியத்தை அடைச்சி சிறப்பான ஒரு மழை பெற்று விடணும் சாமி கிட்ட விண்ணப்பம். அதுக்காக திருவெண்காட்டு பாடப்பட்ட திருப்பதிக்கும் சாமி கிட்ட திருச்சனைக்கு நம்ம விண்ணப்பம் வைக்கிறோம். அந்த பதிகத்தை நம்ம பாடி சாமியை வழிபடும் போது நிச்சயமா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இறைவன் சிறப்பான முறையில் புத்திர பாக்கியம் அருவார். அதனால புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகள் சிறப்பான முறையில் அனைத்து குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடியார் பெருமக்கள் அனைவரும் திருச்சிற்றம்பலம் கணல் காட்டும் கையானும் காட்டும் இசையானும் பைகாட்டும் உறைவானும் இடைகாட்டும் கொடியானே பிள்ளையினோடு இணைந்து ஆகினவே வரம் ஐயுறவெல்லாம் ஒன்றோ எனதோர் உமை பங்கன் வெண்காட்டு மூக்குழனி தோல்வினையாவர் தம்மை சுவாமி கிட்ட உத்தரவாக்கியத்துக்கான பதிகத்தை அதிகாரிகள் குறைப்பட விண்ணப்பம் வச்சாச்சு. நிச்சயமா உத்தரவாக்கிய தம்பதிகளுக்கு இறைவன் சிறப்பான அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அடுத்து எத்தனையோ பேருக்கு
வருமானத்துக்கு மீறி செலவு வருது. ₹1 சம்பாதிச்சா ₹5 கடன் வருது, ₹5 செலவு வருது. அப்போ வருமானத்துக்கு எந்த மாதிரி செலவை நிர்வாகம் பண்ண முடியல. அதனால பல்வேறு அவங்க சிறப்பான முறையில் நல்ல உத்தியோக வேலை வாய்ப்பு கிடைத்து நிரந்தரம் நிறைய பேருக்கு பணி வந்து நிரந்தரமாக கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைச்சி குழந்தைகளை சிறப்பான முறையில் படிச்சு சிறப்பான வருமானம் வருவதற்காக போத வேண்டிய திருப்பதி. இந்த பதிகத்தை நம்ம நித்தமாக சாமி கிட்ட பாராயணம் பண்ணால் நிச்சயமாக இறைவன் பொருளாதாரத்தை நம்ம கொடுப்பாங்க. எத்தனையோ அடியார் பெருமக்கள் வந்து கைகூட அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் பிரச்சனையை நீக்கி அவங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கணும். அவங்களுக்காக திருவாவடுதுறையில் பாடப்பட்ட இடையிடம் தலைவர் பதிகம் பாடப்படுகிறது. அந்த பதிகத்தை கேட்டு இறைவன் எல்லாருக்கும் பொருளாதாரங்களும் சிறப்பாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் கொடுதலுவே கரகனிலமுதோடு கலந்தனியை இடரில் அடக்கிய வேதியனே ஓயமையாளுமாறு இவருடைய அதுவோ நிறைய பேருக்கு நிறைய அதிகாரமான சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னு நிறைய பல்வேறு விதமான கிரகங்களான கோளாறு ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை கிடையாம துன்பம் பண்ணுறீங்களா அவங்களுக்காக சுவாமி கிட்ட கோளாறு பதிகத்தை பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதால் என்னிடம் இருக்கும் இதனால சம்பந்தனால இந்த பதிகம் பாடி இந்த பொருள்கள் எல்லாம் சுவாமி பாடுவாரு. அந்த பொருள்களெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பாடிட்டு போனாங்க. இறைவனால கோளாறு ஏற்படும் போது அவங்களுக்கும் அந்த பிரச்சனை நீங்கி இறைவனுடைய பரிபூர்ண அருள் சாமி கிட்ட கொண்டு போகிறோம். அதுக்காக கோளாறு ஏற்படுவோம். கோளாறு போடுவோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நிறைய பேர் சொத்து பிரச்சனை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பூர்வீக சொத்து இல்லாமல் எவ்வளவோ சொத்து பிரச்சனை ஏற்படுது. அவங்களுக்காக சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த பிரார்த்தனையை சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கும்போது அந்த சொத்து பிரச்சனை எல்லாமே நீங்கி வீடு கட்ட முடியாதவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் சாமி சிறப்பான ஒரு வீடு கட்டி கொடுத்து சிறப்பான வாழ்க்கை தரத்துன்னு அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நீக்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வாழறதுக்கு சிறப்பான இடம் கொடுத்து விற்க முடியாத சொத்துக்கள் விற்று கொடுத்து வாங்க முடியாத சொத்துக்கள் வாங்கி கொடுத்து இது மாதிரி எல்லா பிரச்சனையும் நீக்கி அவங்களும் பெருமாள்கிட்ட வந்து சாமிக்கிட்ட திருச்சிராப்பள்ளி பதிகம் பாடப்படுகிறது. இந்த பதிகத்தை கேட்டு எத்தனையோ பேருடைய நிலப்பரிசையை நீக்கி ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாக வீடு கொடுத்து அதன் மூலமாக வாழ வைப்பாங்க. திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதிலானை நிறைவெல்லேறு ஒன்றுடையானை சென்றுமையுருவாயும் உடையானை செங்கடையாத திருவுடையானை சிராப்பள்ளி உன்னுடையானை ஊரையுள்ளம் இருமே. அடுத்து நிறையா
நிறைய பேர் சொல்கிறாங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய பிரச்சனை வருது. எல்லா நோய்க்கும் காரணம் நம்மளுடைய வினைகள் தான். அதனால ஊர்பாணியினுடைய வெப்பு நோய் தீர்ப்பதற்காக திரு ஞான சம்பந்த பெருமான் திருநீற்று பதிகத்தை பாடி அவங்களுக்கு திருநீர் பூசி அந்த நோயெல்லாம் தீர்த்தாரு. அது மாதிரி அடியார் பெருமக்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனையும் நீங்கி அவங்க நோய்வாய்ப்படாமல் சிறப்பான முறையில் பாதுகாக்கணுங்கிறத சுவாமி கிட்ட ஆளவாய் பதிகம் பாடப்படுகிறது. அந்த பதிகத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக எல்லாருக்கும் ஏற்படுகின்ற எல்லா நோயும் நீக்கி சுவாமி சிறப்பான ஒரு ஆரோக்கியமான தேகத்தை கொடுப்பார். திருச்சிற்றம்பலம். வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே, உள்ள வருவது நீரே, தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே, செந்துவர் வாயுமை மங்கன் நம்ம அடியார் பெருமக்கள் கிட்ட இருக்கிற விண்ணப்பங்கள்லாம் சேர்த்து சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு. நிச்சயமா இறைவன் வந்து எல்லா பிரச்சனையும் நீக்கி அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை சரி பண்ணுவார். இப்போ பல பேருடைய பதிகங்கள் சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சாச்சு. இன்னும் சில பேர் சொல்ல முடியாத துன்பத்தெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்காகவோ இறைவனுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பொது பதிகம். இந்த பதிகத்தை எல்லா பிரச்சனைக்குமே ஒரு அருமருந்து. அதனால யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ எல்லாரும் இந்த பதிகத்தை மூலமா சாப்பிட்டு விண்ணப்பமா செய்யுங்க. இறைவன் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவார். பிரார்த்தனை பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். யானை மனத்தானை மனதுரிந்து எப்பறிந்து முடிப்பாதன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையானை ஆயானை ரவமாய தன்மையானை தலையாய தேயானை தென்கூடல் திரு ஆளாய் சிவனடியே திக்க வெட்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். சுவாமி கிட்ட நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சாச்சு. இப்போ சாமி அந்த பிரச்சனையெல்லாம் ஏற்று நம்மளுக்கு சிறப்பான ஒரு மங்களகரமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவார். அதுக்காக சுவாமி கிட்ட ஓத வேண்டிய பதிகம் மங்கள பதிகம். இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதன் மூலம் சாமிக்கு நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பார். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மையரும் எண்ணில் நல்ல நதியில் யாருமோ குறைவில்லை கண்ணில் நல்ல தருமண மகனக எண்ணில் நல்லாரோடும் எழுந்தகை இருந்ததே. இறைவன்கிட்ட நம்ம எல்லாமே பிரார்த்தனை மூலமா விண்ணப்பங்களா திருமுறை மூலமா சரி பண்ணி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு. இப்ப இறைவனுக்கு இசையான் மூலமாக நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றணும். அதனால இசை மூலமா சுவாமி கிட்ட பிரார்த்தனை நிறைவேற்றுறோம். அடியார் பெருமக்கள் சத்துநாத வச்சு வாசிக்கலாம். திருச்சிற்றம்பலம். மூலமாகவும் சாமி கிட்ட விண்ணப்பம் வச்சு இப்போ எல்லா விண்ணப்பம் சாமி கேட்டாரு. இன்னும் ஒரு 2-3 மாதத்துல உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நீக்கி என்னென்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாம் சாமி கொடுப்பாரு. இப்போ நிறைய பேருடைய மனக்குழப்பம் நீங்கி சிறப்பான வாழ்வான்னு சாமி கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு நம்ம தீவிர கிளம்பினா யாருமே வேகமாக போகிறதுக்கு பொறுமையாக போங்க. ஆணடியார்கள் முன்னாலே பின்னால் போங்க, பெண்ணடியார்கள் பின்னால் போங்க, திருமுறை பாடிட்டு போங்க. உங்களுடைய தெரியலன்னா அடுத்த நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். இந்த அண்ணாமலையில் ஒவ்வொரு முறை நீங்கள் நமச்சிவாய் நமச்சிவாய் சொல்ல சொல்ல இறை திருவரும் முழுசாக உங்களுடைய உடம்புக்குள்ள வரும். அந்த இறை சக்தி உள்ளுக்குள்ள வச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற வினைகள்லாம் போயிடும். அதனால எதுவுமே சொல்ல வேண்டாம். ஃபுல்லாக புதுசு வந்து நமச்சிவாய் மட்டும் சொன்னாவே போதும். நாளைக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துருக்காரு. சரிங்களா? திருச்சிற்றம்பலம். கொள்ளையிரும் பிறகு சூழம் பயணிக்கு ஆனந்தமாக்கியது
எல்லை மறுவாழ்வு பாதமும்